நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण 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 ஏழாவது கரு உருவானதுமே அந்த சிறைக்கூடம் முழுவதும் ஒரு அற்புத பேரொளி பரவியது. கம்சன் சிறைக்கூடத்துக்கு வந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு வரும்போதே அவனுடைய பார்வை ஒளி மங்கியது. என்ன நடித்ததா? மாய ஒளியா? பார்வையே தெரியவில்லையே, ஒன்றுமே தெரியவில்லையே. அது மட்டுமல்ல, அவன் கண்முன் ஒரு கருணாகம் தோன்றி அவனை கடிக்க வருவது போல் அச்சுறுத்தியது. என்னை விட்டு எங்கேயும் நீ போய்விடாதே சாணூரா, என்னை விட்டு போய்விடாதே சாணூரா, வெளிச்சத்திற்கு கொண்டு போ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யோகமாயாவுக்கு ஆணை பிறப்பித்தார். தேவி யோகமாயா, இப்போதே மதுராவுக்கு செல். அங்கு சிறை கூடத்தில் வசுதேவரும் தேவகியும் இருக்கிறார்கள். இந்த சமயம் எமது அம்சமான ஆதிசேஷன் தேவகியின் கர்ப்பத்தில் கருவாக புகப் போகிறார். கம்சன் என்ற அரக்கன் அந்த ஒளியைக் கண்டு மிரண்டு போய் அவளை அழித்துவிட யோசிக்கிறான். ஆகையால் கல்யாணி, ஆதிசேஷனை தேவகியின் கர்ப்பத்திலிருந்து அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவி ரோஹிணியின் கர்ப்பத்தில் சேர்த்துவிடு. ரோஹிணி இப்பொழுது கோகுலத்தில் நந்தகோபரின் வீட்டில் மறைந்திருந்து வாழ்கிறார். ஆகையினால் மாயா, நீ போய் ஆதிசேஷனை சொன்னபடி சேர்த்து விடு.
எனக்கு கர்ப்பம் சிதைந்து விட்டது. ஆம், எனக்கு கர்ப்பம் சிதைந்து விட்டது. சிதைந்து போயிற்று. ஆம், எனக்கு கர்ப்பம் சிதைந்து போயிற்று. எனக்கு கர்ப்பம் சிதைந்து விட்டது. நடுநிசி வேளையில் என்னை எழுப்ப வேண்டிய காரணம் என்ன நேர்ந்து விட்டது? மன்னியுங்கள் மன்னவா, தங்கள் உத்தரவுப்படி ராஜகுமாரி தேவகியை பற்றிய செய்திகளை உடனே சொல்ல வேண்டிய கடமை உணர்ச்சி. தேவகியை பற்றிய செய்தி எதை பற்றியது? 7வது குழந்தை பிறந்து விட்டதா? இன்னும் பிறக்கவில்லை மன்னா, கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டது. கர்ப்பச்சிதைவு இருக்காது. இதுதான் நடந்தது மன்னவா. நான் நம்பவில்லை. உண்மைக்கு திரை போடுகிறான். அந்த குழந்தையை மறைப்பதற்கு விஷ்ணு கபடத்தை செயலாக்குகிறான். இல்லை மன்னவா, 10 மாதம் இன்னும் நிறைவு பெறவில்லை. நான் மிகவும் கவனமாகத்தான் கண்காணித்து வந்தேன். தேவகிக்கு கருசிதைவுதான் ஏற்பட்டது. அவள் தேகத்திலிருந்து பிரகாசம்தான் தெரிந்தது எனக்கு. அதுவும் மறைந்தது. அப்படியானால் இது விஷ்ணுவுடைய சதிதான். இன்னும் உறக்கமேன் யசோதா? எழுந்திரு, எழுந்திரு. உத்தமியே, மிக்க ரகசியம் ஒன்றை தெரியப்படுத்த வந்தேன். இறைவனின் திருவுள்ள கருத்துக்கிணங்க மாதா தேவகியின் உதரத்திலிருந்து அவளுடைய 7வது கருவை அகற்றி எடுத்து அப்படியே அந்த கருவை தேவி ரோகிணியின் கர்ப்பத்தில் நிலைப்படுத்தி விட்டேன். வசுதேவருடைய இந்த குழந்தை எல்லையற்ற சக்தியோடு புகழ் பெறப் போகிறது. அந்த வீர குழந்தை சங்கர்ஷணன் உன்னத கொள்கைக்கு தன்னை தந்து என்றும் நேர்மையுள்ளவரோடையே நெருங்கி இருப்பான். மகத்தான லட்சியங்கள் உள்ளவனாக ஊருக்கு உழைப்பான். உண்மைக்கே என்றும் வெற்றி. அன்புள்ளவளே, மேலும் இன்னொரு ரகசியம் சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணுக்கு 2 பெருமைகள். ஒன்று நல்ல கணவனின் மனைவியாயிருப்பது, இன்னொன்று தாய் சொல்லை தட்டாத மகனை பெற்றெடுப்பது. இந்த 2 பெருமையும் நீ பெறுவாய். பேதைத்தனமான ஒரு கேள்வி. பெண்ணுக்குரிய பெருமை எனக்கில்லை. மனதிற்கினிய கணவனை பெற்றேன். பெற்றும்
மாதாவாகவில்லை என்ற குறை இன்னும் இருக்கிறது. அப்படி ஒரு குறை தீரும் நேரம்தான் இது. உங்கள் குலகுரு மகரிஷி சாண்டிலியரை கண்டு பிரார்த்தனை செய். நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நல்லதொரு வேள்வி நடத்த வேண்டும். உன் குறை தீர்ந்து மகனை பெறும் பாக்கியம் உனக்குண்டு. சுவாமி, சுவாமி, எழுந்திருங்கள் சுவாமி. ஏன் எழுப்பினாய்? விடிந்து விட்டதா? இல்லை, பொழுது இன்னும் விடியவில்லை. அதிசயம் ஒன்று பார்த்தேன். அப்படியா? என்ன பார்த்தாய்? நம்ப மாட்டீர்கள், தேவி மாதாவை தரிசித்தேன். தேவி மாதா? எந்த தேவி மாதா? அது பற்றி தெரியாது. பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸுடன் இருந்தாள். அப்படி கனவு கண்டிருப்பாய் யசோதா? இல்லை, உண்மையில் அது கனவல்ல. இந்த பூவை பாருங்கள். அந்த அன்னை போகும்போது இதை தந்தார்கள். நிஜம்தான் நீ பார்த்தது. தேவியைத்தான் நீ தரிசித்திருக்கிறாய் யசோதா. உண்மையில் நீ வணங்க வேண்டியவள். சுவாமி, தாங்கள் இதை செய்யலாமா? யசோதா, உன் முற்பிறவி பயன் இது. தேவியை தரிசித்த பலன் ஒரு நாளும் வீண் போகாது. மாதா மறையும் போது மனங்குளிர வாழ்த்தி சென்றாள். அன்போடு சொன்னாள், நானும் தாயாக போகும் சமயம் வந்துவிட்டதென்று. அதற்கு வழியும் சொன்னாள். குருதேவர் சாண்டில்யரை கேளுங்கள், அவர் சொல்லுவார் பிள்ளை இல்லை என்ற குறை தீரும் வழி. அதோடு அன்னை இன்னும் ஒரு ரகசியம் சொன்னாள். சொன்னாளா? என்ன சொன்னாள்? அன்னை சொன்னாள், அதாவது தேவகியின் உதிரத்தில் இருந்து அவளது 7வது கருவை அகற்றி எடுத்து அதை ரோகிணி அக்காவின் கர்ப்பத்தில் அமைத்து விட்டதாக. கர்ப்பத்தையா மாற்றினாள்? இப்படி நடந்ததின் பொருள் தெரியுமா? தெரியாதே. அர்த்தம் கேட்கும்படி தோன்றவில்லை. இந்த நிகழ்ச்சி மிக பெரும் திருப்பத்தை தரப்போகிறது. இது வெறும் கண் துடைப்பல்ல. எப்படி சொல்வது ரோகிணி தேவிக்கு? கூப்பிடுகிறாள். ஏதோ நடந்திருக்கிறது. வா. இந்த மாற்றத்தை பார். அக்கா, வயிற்றிலிருந்து ஒரு பேரொளி தோன்றி எங்கும் வீசுகிறது. இதோ பார், என் வயிறு பெருத்திருக்கிறது. இந்த மாற்றம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. கலங்காதீர்கள் அக்கா, இது தேவியின் ஏற்பாடு. தேவியின் ஏற்பாடா? என்னதான் சொல்லுகிறாய் அம்மா யசோதா? பொய்யில்லை, உண்மைதான்.
தேவி மாதாவே பிரசன்னமாகி என்னிடம் சொன்னாள். தேவி மாதா? எந்த தேவி மாதா? எனக்கு புரியவில்லை. தேவிதான் சொன்னாள். இது தேவகி தேவியின் 7வது கருவாம். இறைவன் திருவுள்ளப்படி கருவை தேவகியின் வயிற்றிலிருந்து உங்கள் கர்ப்பத்தில் சேர்த்து விட்டாளாம். பிள்ளையின் பெயர் பலராமன் சங்கர்ஷணன். கதையிலே நிகழ்வது போல் சொல்கிறாயே யசோதா. கதையில் நிகழ்கிறது வாழ்க்கையில் நிகழுமோ? பேதைக்கு இப்படி ஒரு சோதனையா? இறைவன் நினைத்தான் என்றால் எதுவும் நடப்பது இயற்கைதான். இது நிகழ்ந்தது, உண்மையாக நிகழ்ந்தது. இதை பற்றி சந்தேகப்படாதீர்கள். மனப்பூர்வமாக நீங்கள் இதை சொல்லுகிறீர்களா? போகட்டும், இது உண்மை என்பதற்கு ஆதாரம் என்ன? வேறென்ன வேண்டும்? இந்த அதிசய ஒளி உங்கள் வயிற்றிலிருந்து தோன்றி 4 புறமும் ஒளி வீசுவது தெய்வீகம் அல்லவா? இதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? பார்க்கும் கண்கள் ஏமாற்றாது. விழிகளை கேளுங்கள். இன்னும் ஒரு ஆதாரம் இந்த பூ. இதை தேவி மாதா ஆசீர்வதித்து கொடுத்தாளாம். இதுவும் பொய்யா? பொய்யா உண்மையா தெரியவில்லை யசோதா. பொய்யா உண்மையா புரியவில்லை. அக்கா, பார்த்ததை சொன்னேன் உங்களுக்கு. உங்கள் மனதை புண்படுத்த மாட்டேன். யசோதா, மனிதனின் புத்தி இறைவனை பற்றி முழுதும் உணர முடியாது. தெய்வ தீர்மானங்களை புத்தியால் அளந்து சொல்லிவிட முடியாது. நதிகளை, கடல்களை, விண்ணை, மண்ணை, சந்திர சூரியனை, நட்சத்திர புதையல் கொண்ட ஆகாயத்தை இந்த மனித புத்தி அளக்க முடியுமா? இந்த படைப்பெல்லாம் தெய்வ தீர்மானம் இல்லையா? இதெல்லாமே இறைவனின் லீலைகள். விதிப்படி நடக்கும் என்று விட்டுவிட்டு இறைவனின் செயல் நல்லதற்கென்று தன்னை அவனிடம் தந்து விட்டாலே குழப்பமே இருக்காது. இல்லை 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 நந்தகோபரே, இல்லை. தங்கள் பரிவும் பாசமும் மனமுடைந்த எனக்கு நிழல் தரும் மரமாக இருந்து இத்தனை நாளும் காத்தது இந்த கிராமத்துக்கு கூட தெரியாது நான் வசுதேவருடைய முதல் மனைவி என்பது. அப்படி ஒரு நிலைமையில் இப்படி நடந்தது விதிதானே. கேட்பவருக்கு நான் என்னதான் சொல்லுவது? அதை யோசியுங்கள். யார் நம்புவார்கள் இது தேவியின் ஏற்பாடு என்று? நந்தராஜனே, யார் நம்புவார்கள்? யசோதா, இந்த சமயத்தில் எனக்கு ஒரே ஒரு முடிவுதான் தெரிகிறது. நான் போய் யமுனை ஆற்றில் என்னை அழித்து என்னை விடுங்கள், விடுங்கள். அப்படி சொல்லாதீர்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். இதெல்லாம் நன்மைக்குதான். இறைவனின் லீலை இந்த சோதனைகள். அதை நம்புங்கள். நம்மையெல்லாம் இறைவன் ஆட்டி வைக்கிறான். தெய்வம் நினைப்பது நமக்கு புரியாது. உங்களுக்கு என் நிலை புரியவில்லையா நந்தராஜரே? இதை யாரிடம் போய் சொல்லுவேன்? குருதேவன் வழி இதற்கு அவர்தான் சொல்ல முடியும். நமது குலகுரு சாண்டில்யர் எல்லாம் உணர்ந்தவர். அவர் ஞான திருஷ்டியால் கண்டு உண்மையை சொல்லுவார். மகளே, நீ மன்னர் குலத்தில் பிறந்தவள். ஒரு சாமானிய பெண்ணை போல் கவலைகளுக்கு இடம் தரவே கூடாது. உன்னை பற்றி நினைக்கும் போது ஏனோ தெரியவில்லை, என் மனது உன்னை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதனால் நிச்சயமாக ஒரு தெய்வீக சக்திதான் தர்மம் காக்க உன்னை மாதாவாக்கி பார்க்க நினைக்கின்றது. உன் மேனியின் காந்தி சூரியகாந்தி போல் ஜொலிக்கின்றது.
இறைவனின் திருவுள்ளம் எளிதாக புரியாது. முக்காலம் உணர்ந்தவரே, தாங்கள் தம்முடைய ஞான கண்களால் பார்த்து சொல்லுங்கள். இப்போது நடப்பவைகளுக்கு காரணங்கள் என்ன? நந்தராஜனே, எனக்குள்ள கடமை உங்கள் குலகுரு என்ற முறையில் தங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். ஆகையால் இதை கவனமாக கேளுங்கள். அன்று மாதா பகவதி யசோதாவின் சொப்பனத்தில் வந்து சொன்ன மொழிகள் என்ன? யசோதா விரைவில் கருவுருவாள் என்றுதானே? அது பலிக்கப் போகின்றது. மேலும் தேவி ரோஹிணி விருஷ்ணி வம்சத்து ராணி. விருஷ்ணி வம்சத்தாருடைய குலகுருவாக இருப்பதற்கு பிரம்மதேவர் மரியாதைக்குரிய மகரிஷி கர்கரை தந்தார். இந்த பிரச்சனை பற்றி முழு விவரம் அவர்தான் அறிவார். பொதுவாக இந்த சமயத்தில் நான் மறுப்பது சரியல்ல. என் கடமையாக ஏற்று ஞான திருஷ்டியால் பிரச்சனைக்கு பதில் கிடைக்குமா என்று முயன்று பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு விடை காணுவதற்கு நான் என் மனக்கண்களின் பார்வையை வெகு தூரம் செலுத்தி பார்த்தேன். மனோவேகம் எல்லையற்றது. இந்த பயணத்தில் மனது இயன்றவரை இதற்குரிய பதிலை தேடி பார்த்தது. இதன் உட்கருத்து என்ன, நோக்கம் என்ன, இதன் செயல்பாடு என்ன? துருவி துருவி பார்த்தும் எனக்கு விடை கிடைத்தால்தானே? மிகவும் கடினம்தான். ஆனாலும் நீங்கள் பிரம்மதேவரின் மைந்தர், அதோடு சிவனாருடைய சீடனும் கூட. நடப்பதும் நடக்க இருப்பதும் தங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நன்றாக தெரியுமே. அப்படிப்பட்ட தாங்களா இப்படி சொல்வது? கேளும் முனிவரே, வருங்காலத்தை அவனே அறிவான். அவன் கணக்கு முன்னாலேயே எழுதிய கணக்கல்லவோ? முன்னால் எழுதிய கணக்கானாலும் திருத்த முடியாதது. நடப்பது நடந்தே தீரும். முன்கணக்கு எழுதிய அவனுக்கும் முதல் கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் எழுதிய மூல கணக்கு மாறவே மாறாது. அவன் இஷ்டப்படிதான் சிருஷ்டிக்கப்படுகிறது, மாறுகிறது. பிரம்மா வருகிறார், செல்கிறார். புதிய பிரம்மா வருகிறார். அவரால் மட்டும் இதில் செய்ய என்ன இருக்கிறது?
சொல்ல முடிந்தவர் யார்? நானும் முடிந்தவரை என் மனக்கண்களால் எல்லா லோகங்களிலும் பார்த்தேன். பார்த்த இடங்களில் இதை தவிர வேறு பேச்சே இல்லை. இந்த வராக கல்பத்தில் 28வது சதுர்யுகமான துவாபர யுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியில் அவதரிக்கப் போகிறார். உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. அதற்குரிய நேரம் வந்துவிட்டது. நான் விஷ்ணு வம்ச குலகுருவானதால் பதில் தெரிந்துவிட்டது. தேவகியின் 7வது கர்ப்பத்தின் கருவை எடுத்து அப்படியே ரோகிணியின் கர்ப்பத்தில் சேர்க்கப்பட இருக்கிறது. அந்த கரு வேறு யாரும் இல்லை, ஆதிசேஷன் தான். முனிவரே, நான் சொன்ன ரகசியங்களை நாம் நமக்குள் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. மன்னிக்க வேண்டும். தேவகியின் கர்ப்பத்தை மாற்ற காரணம் என்ன? என்னவென்றால், இந்த ரோகிணி முப்பிறவியில் முனிவர் காசியபரின் 2வது மனைவி கத்துரு என்பவள். அவள்தான் நாகங்களை எல்லாம் பெற்றவள். நாகமாதா என்று சொல்வார்கள். முந்தைய பிறவியில் வசுதேவர் தான் காசியப முனிவர். இந்த தேவகி அவருடைய முதல் மனைவியான அதிதி. அப்போது அதிதியின் வயிற்றில் வாமனனாக பிறந்தார் இறைவன். அதுபோல் கத்துருவின் வயிற்றில் நாகங்கள் பிறந்தன. அதனால் பகவான் ஆதிசேஷன் மாதா ரோகிணிக்கு தன்னை மைந்தனாக பெற்றெடுக்கும் பெருமையை அருளினார். பார்த்தேன். என்ன பார்த்தேன் என்று அறியேன். நான் பார்த்தது பரவசப்படுத்தும் காட்சி. கணக்கிட முடியாத சூரியன்களின் பேரொளி. அதை கண்டதும் நான் என்னையே மறந்து செயலிழந்தேன். மகளே, பகவதி யோகமாயா தேவகியின் கர்ப்பத்திலிருந்து கருவை எடுத்து அந்த புனித ஜீவனை உன் வயிற்றில் உருவாக வைத்தாள். அந்த பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல, ஒரு மகா புருஷன், மகத்தான சக்தியுள்ளவன். என்று தேவகியின் 8வது கர்ப்பத்தில் உலகை காக்க இறைவன் வருவானோ, அன்று உன்னுடைய தெய்வ பிள்ளை கொடியவர்களை ஒழிக்க அவனுக்கு துணை இருப்பான். இது உன் கணவனின் குழந்தைதான். ஆகையால் இந்த கருவை சுமப்பதில் உனக்கு பழிச்சொல் வராது. உலகம் இனி வரப்போகும் யுகங்களில் இந்த வீர மகனை பெற்றதற்காக உன்னை வாழ்த்தும். முனிவரே, இன்றைய என் நிலை என்ன? பெண்ணே, இதுவும் தெய்வத்தின் திட்டமிட்ட திருவிளையாடல் தான். இது நாள் வரையிலும் கோகுல மக்களுக்கு நீ யார் என்பது தெரியாது. இங்கே அகதி போல் இருந்தாய். இனிமேல் உன்னை நந்தராஜன் மற்றவர் அறிய வசுதேவரின் மனைவி ராணி ரோகிணியாக கோகுலம் அழைத்துச் செல்வார். அனைவரும் நினைப்பார்கள், நந்தராஜன் மதுராவிலிருந்து இன்றுதான் உன்னை அழைத்து வருகிறார் என்று.
அதனால் கம்சன் கையிலிருந்து குறைந்தபட்சம் வசுதேவரின் இந்த ஒரு குழந்தையாவது பிழைக்கட்டும். தேவி, பிரபுவின் கிருபையினால் நீ காலத்தை வென்று நிற்கும் புகழ் பெறுவாய். தெரியுமா, தேவகிக்கு கருச்சிதைவு ஆகிவிட்டதா? பாவம், இத்தனை மாதம் சுமந்தாள் தேவகி. இப்பொழுது குழந்தையின் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. பரிதாபம். இதெல்லாம் உண்மைதானா? ஆம், உண்மைதான். ராஜமாளிகையில் வேலை செய்யும் ஒருவன் தான் எனக்கு சொன்னான். இது ஒரு பயங்கர பிரச்சனை. பிரச்சனையா? இதில் என்ன பிரச்சனை தாத்தா? புரியவில்லையா? தேவகிக்கு இது 7வது கர்ப்பம். அந்த அசரீரி வாக்கின்படி இதன் பொருள் 8வது கர்ப்பத்தில் அந்த ஆண்டவன் அவதரிக்கப் போகிறார் என்பதுதான். இது 10 மாதம் தாங்கவில்லை. மறுபடியும் தேவகி கர்ப்பமானால் இது 7வதா 8வதா? ஏன் இப்படி இருக்கிறாய் தேவி? எதுவும் கேட்காதீர்கள். மூடாத கண்கள் பிரபுவுக்கு நன்றி சொல்கின்றன. எனக்கு கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டதும் நன்மைக்குத்தான். பெற்றிருந்தால் பலியிடத்தானே செய்வீர்கள். அண்ணன் குழந்தையை கருணையின்றி கல்லிலே அடித்து பழி வாங்கி இருப்பான் அல்லவா? அது பாவியிடமிருந்து தப்பியது. பாவம், அம்மாவின் வயிற்றுக்குள்ளேயே மடிந்து போயிற்று. மடிந்ததா? இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. ஆம் தேவகி, அந்த சிசு கர்ப்பத்தில் இருக்கையில் சிறைக்கோடமே ஒளி வீசி அதிசயம் நிகழ்த்தியது. அந்த ஜீவனுக்கா நம்ப முடியாத இந்த ஒரு முடிவு? இல்லை, என் மனது இதை ஏற்கவில்லை. ஏன்? ஆம், அவ்வப்போது புண்பட்ட எனக்கும் அதே சிந்தனை. நான் நினைக்கிறேன், கம்சனிடம் பலியாக வேண்டாம் என்று பிரபுவே இந்த பிரச்சனையை தீர்க்க நம் 7வது குழந்தைக்கு இந்த நிலையை தந்தாரோ? நானே இன்று அந்த ஆண்டவன் வரும் சமயத்தை சந்தேகிக்கின்றேன். பகவானை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. புரியாதவன் அல்ல இறைவன். தாய்மை உள்ளத்தின் துடிப்பு அந்த பிரபுவுக்கு தாங்கவில்லை.
அதனால் அவராகவே மனம் உவந்து இந்த லீலை செய்திருக்கிறார். கொடுமைக்காரன் ஒரு தாயின் கண்முன் அவள் பெற்ற குழந்தை கொலை செய்யப்படுவதை நிறுத்தலாம் என்று அழாதே, அழாதே தேவி, தைரியமாக இரு. எல்லாம் நன்மைக்கே. ஆண்டவன் இங்கு வருவார். அண்ணி, எல்லாம் உண்மை, எல்லாம் உண்மைதான் அண்ணி. எதை உண்மை என்கிறீர்கள்? அதுதான் தேவி மாதாவும் குருதேவரும் சொன்னார்களே, அதற்கு இன்னொரு ஆதாரமும் கிடைத்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி. என்ன அது? இப்போதுதான் மதுராவிலிருந்து ஆள் வந்தான். நாட்டு நடப்புகளை அறிந்து வா என்று நான் தான் அனுப்பினேன். வந்தவன் சொன்னான், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் சிறைக்கூடத்தில் இரவில் தேவகிக்கு கருச்சிதைவாம். சிதைவு அதே இரவில், அதே இரவு தேவி மாதா யசோதாவுக்கு நேரிலே தரிசனம் தந்த அதே இரவில். இப்போது நம்பிக்கை வந்ததா எல்லாம் உண்மைதான் என்று? இனியாவது சந்தேகத்தை விடுங்கள். மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இன்னொன்று இருக்கிறது நண்பரே. இது நிஜமாக இருந்தால் தேவி மாதா தரிசனம் கொடுத்த வேளை யசோதா தேவிக்கும் தாய்மை அடைவதற்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இப்போதே குருதேவர் சாண்டிலியரை சந்தித்து அனுஷ்டானங்களை செய்யுங்கள். ஓ, அதை சொல்ல மறந்து விட்டேன். என்ன? குருதேவர் ஏகாதசி என்றுதான் யாக காரியங்களை தொடங்கினார். நாம் இன்றிலிருந்து விரதம் இருக்க வேண்டும் யசோதா. ॐ गौरीमिमाय सलिलानि तक्षति एकपदी द्विपदी सा चतुष्पदी अष्टापदी नवपदी सा बभूवुषी सहस्राक्षरा परमेव योमन् स्वाहा आधत्त पितरो गर्भम् कुमारं पुष्करस्रजम् यथेह पुरुषो असत् स्वाहा. யஜ்ஞதேவர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஹே ஜெகதீஸ்வரா, எந்த ஒரு நல்ல காரியமும் உமது இஷ்டமில்லாமல் பூர்த்தி பெறுவதில்லையே. தாம் அன்பு கடல் அல்லவா? இறைவா, கருணை கூர்ந்து எல்லா பிழைகளையும் பொறுத்துக் கொண்டு என்னை வேள்வி புரிய வைத்தவர் விருப்பத்தை நிறைவேற்றி இந்த எளியவனையும் பெருமைப்படுத்த வேண்டும். மாலதி, தேவிக்கு மறுபடியும் கர்ப்பமாகி இருக்கிறாள். கம்சன் அழிய வேலை வந்து விட்டதா? பாவம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேல் ஆண்டவன் வரத்தான் போகிறார். தெரியுமா, அநாத ரட்சகன் வருகிறார். அப்படியா? மெதுவாக பேசு, குதிரை வீரன் வருகிறான். வரட்டுமே, எனக்கொன்றும் பயமில்லை. காப்பாற்ற அநாத ரட்சகன் வருகிறார். என்ன, மாளிகையில் நான் அதிகாரி என்று தெரிந்தும் அலட்சியமா? அரண்மனை அதிகாரி என்றால் எனக்கு பயமில்லை. அந்த கம்சனே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். காப்பாற்ற ஆண்டவன் வருகிறார். உன்னை போல் எங்கள் அரசனுக்கு அடங்காத ஆளை இந்த மதுராவில் நான் உயிரோடு விட மாட்டேன். இன்று மக்களை நீ அடித்தால் நாளை அடிபட போவது நீங்கள் தான். உங்கள் மன்னவன் எத்தனை நாள் வாழ்ந்து விடுவான் என்று அமைதியாக யோசித்துப்பார். நல்லவர்களை காக்க ஆண்டவன் வரத்தான் போகிறான். காப்பாற்ற கடவுள் வருவார்.
அநாத ரட்சகன், அநாத ரட்சகன், அநாத ரட்சகன். யார் அநாத ரட்சகன் கம்சன் இருக்கையில்? தளபதி, நமது வீரனுக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பதிலடி மதுரா மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். யார் அநாத ரட்சகன் பெயரெடுத்தாலும் அவன் நாவை நறுக்கிவிடு. துரோகி விஷ்ணுவை பூஜிக்கின்றவனை கண்டாயானால் பூஜிக்கின்ற கைகளையே விட்டு ஊருக்கு பாடம் இன்றே புகட்டுவாய். இந்த மதுராவில் தான் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் நான். நான் நான் தான் இப்போது கடவுள். கூட்டம் கூட்டமாக மக்களை கொல்லு. புரியட்டும், கம்சன் யார் என்று புரியட்டும். எரியட்டும், எங்கும் எரியட்டும். விஷ்ணுவை பூஜை செய்தார், அநாத ரட்சகன் பெயரை எடுத்தால் எங்கும் எரியட்டும், என் எதிரிகள் ஒழியட்டும். கூப்பிடுங்கள், அந்த அநாத ரட்சகனை கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள். Krishna